ஹலோ நண்பர்களே, நம்ம ஃபோட்டோவை எப்படி இந்தமாரி ஒர்க் பண்ணலான்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட இப்போ இருக்க மாட்டாங்க. அவங்க வாய்ஸை வச்சு ஃபோட்டோ வச்சு நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரோம் ஓப்பன் பண்ணிக்க நண்பா. குரோம் ஓப்பன் பண்ணி ட்ரீம் ஃபேஸ்ன்ற வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோமோ வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரு, ஆப்பிள் ஸ்டோரு நம்மளுக்கு இப்போ சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி தான் ரொம்ப இருக்கும். நம்ம ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. தூரங்களா ஃபோட்டோ வீடியோன்னு இருக்கா, நம்ம ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த ட்ரைவில் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நம்ம டெஸ்க்டாப்பில் இருந்தால் டெஸ்க்டாப் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கோமோ அதில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன், டெஸ்க்டாப்லேயே வச்சுருக்கனால இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து அப்லோட் ஆகும் நண்பா. ஒரு 2 மினிட் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லோட் ஆகும். இது வந்து டெக்ஸ்ட்டு நண்பா. நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதை பேசுவாங்க. நம்ம ஆடியோனா ஆடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பாட்டு மியூசிக் எதனா வச்சுருந்தீங்கன்னா அது கூட கொடுக்கலாம். ப்ளஸ்ஸு நம்ம எதனா பேசணும்னு நினைக்கிறோமோ பேசி வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் போட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இதுலேயே நம்ம லைவாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒன்று காட்டுறேன் நண்பா, பாருங்கள். இப்போ வந்து நான் ஆடியோ ரெக்கார்ட் கொடுத்துட்டு நான் பேசியிருக்கேன் நண்பா. பேசி கொடுத்து முடிச்சுட்டு ஜென்ரேட் கொடுங்க நண்பா. கொடுத்து முடிச்சோடனே நம்மளுக்கு லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி முடிச்சு நம்மளுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டோம் நண்பா. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ப்ரிவியூ காட்டும். அப்படியே நீங்கள் ப்ளே கொடுத்து பாருங்கள் நண்பா, தெரியும். ஹலோ நண்பர்களே, இப்போ பேசுகிறது வந்து நான் இமேஜுக்கு ரெக்கார்டிங் வாய்ஸு. இந்த லிப்பு மூட்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் நண்பர்களே, இப்படி தான் நண்பர்களே வரும். நம்மளுக்கு வந்து டவுன்லோடுன்னு கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தா நம்மளுக்கு மேலே டவுன்லோட் ஆகிடும். நம்மளுக்கு வாட்டர் மார்க்லாம் வரும். வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் சொல்கிறேன். நம்ம ஜென்ரேட் பண்ண வீடியோ கிளிப்பை வந்து ஃபோட்டோஷாப்பில் இன்வீல் பண்ணிக்கோங்க நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஜென்ரேட் பண்ணியிருப்போம் இல்லையா நண்பா, ஒரு இமேஜ் இந்த ரெக்கார்டிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜை எடுத்துக்கோங்க. கண்ட்ரோலு AX கொடுங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் V கொடுங்க நண்பா. கொடுத்தோடனே நம்மளுக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடும். V கொடுத்துருங்க நண்பா. கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம லேயர் பண்ணலாம் அப்படியே மேலே இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டால் நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். அப்படியே ஜூம் பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க நண்பா. நம்மளுக்கு அப்படியே அந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு இருக்கோ அதேமாரி வச்சுக்கோங்க. அப்படியே ஜூம் பண்ணிங்க. வச்சுட்டு நம்ம எரேசர் டூலை வச்சு அழைச்சிடலாம். அந்த வாட்டர் மார்க் நம்மளுக்கு போயிடும். கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்க நண்பா. நம்ம லேயர் பேனலில் லேயர் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம டைம் லைன் வந்துங்க. அப்படியே மவுஸ் இந்த இதில் வச்சு ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுத்து நியூ வீடியோ குரூப் கொடுத்துங்க. கொடுத்துட்டு வீடியோ இருக்குல்ல அப்படியே மேலே இழுத்து விடுங்க நண்பா. நம்ம அப்படியே வீடியோ ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடம் வரையும் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு வாட்டர் மார்க் நம்மளுக்கு தெரியாது. அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க நண்பா. இது இருக்கு இல்லைங்களா, இந்த அம்புக்குறி அழுத்தினா நண்பா. நம்ம இந்த லேயர் பேனலில் கிளிக் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்போர்ட் அந்த அம்புக்குறி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ கொடுத்துட்டு ரெண்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது ரெண்டர் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்துடும். ரெண்டர் கொடுத்து முடித்த உடனே எந்த இடத்துல லொக்கேஷனில் நீங்கள் போய் சேவ் பண்ணி வச்சிங்களோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ண இமேஜ் இருக்கும். இமேஜ் வந்து வீடியோவாக மாதிரி இருக்கும். எடுத்து பாருங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தருவாங்க. ப்ளஸ்ஸு உங்களுக்கு கூடயே இருக்க மாதிரி இருப்பாங்க நண்பா. பாருங்கள், நீங்கள் இன்னும் AI வாய்ஸு க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுமாரியே இருக்கும். யாரும் தவறான முறையில் யூஸ் பண்ணாதீங்க நண்பா. தேங்க்யூ. உங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது பாருங்கள் நண்பா. தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.